வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது குறித்து அந்த பள்ளியில் முதன்மை கல்வி அலுவலர் ஐயண்ணன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள நிர்மல் மாதா கான்வென்ட் மெட்ரிக் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு எல்கேஜி விண்ணப்ப விநியோகம் தொடர்பாக பள்ளியின் கேட்டில் நேற்று ஒட்டப்பட்ட நோட்டீஸில் விண்ணப்பம் 2ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்றும் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டும் விண்ணப்பம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நோட்டீஸ் விவகாரம் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு உத்தரவிட்டார். இந்நிலையில் பள்ளி முன்பு ஒட்டப்பட்டிருந்த நோட்டீஸ் அகற்றப்பட்டு புதியதாக நோட்டீஸ் ஒன்றை பள்ளி நிர்வாகம் ஒட்டியது. அதில் முந்தைய சுற்றறிக்கையை பொதுமக்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே இன்று காலை கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயண்ணன் நிர்மல் மாதா பள்ளியில் நேரில் விசாரணை மேற்கொண்டார். 1 மணி நேர விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஐயண்ணன் பள்ளி நிர்வாகம் சார்பில் மன்னிப்பு கடிதம் கொடுத்ததாக தெரிவித்தார். ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி ரெகுலரா அவங்கள டார்ச்சர் பண்றாங்க. அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த ஒரு நாள் மட்டும் கிறிஸ்டியனுக்கு அட்மிஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கறேன். ரிமைனிங் டேஸ் ஆல் அதர்ஸ் வர மாதிரி பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பண்றதுக்கு இல்ல எதுவுமே இல்ல. அட்மிஷன்ஸ் ஐ வெரிஃபை தி ரெக்கார்ட்ஸ். எல்லாருக்குமே அட்மிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பண்றதுக்கு பெர்மிஷன் இருக்கா? ஒரு நாள் இல்ல அப்படிலாம் கிடையாது. தவறு. அதுக்கு அப்பாலஜி எழுதி கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய பள்ளியின் முதல்வர் சுனா எந்த உள்நோக்கத்துடனும் இந்த அறிவிப்பு ஒட்டப்படவில்லை என தெரிவித்தார். மேலும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவே இதுபோன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டதாகவும் அவர் கூறினார். எல்லாரும் ஒட்டுக்க நம்ம அந்த கேம்பஸில் நமக்கு முடியாது, அதனால தான் அவங்க கொடுக்க சொன்னேன். ஆனால் அது சென்சிட்டிவாக எடுத்ததுனால நம்ம கேன்சல் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே ஸ்டார்டர் ஸ்ட்ரென்த் பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க.